ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஆருக்கு போட்டிருந்தேன். ஏன்னா கேரளா இன்றைக்கி வந்து லீவு, ஏன்னா எலெக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால. அதனால் வந்து டிஆருக்கு மட்டும் கேட்டிருந்தீங்க. டிஆருக்கு போட்டிருந்தேன். டிஆருக்கு என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஏபிபிசி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 45 54 5005 4004 பார்த்தீங்கன்னா 45 54 50 05 40 04. இதில் பார்த்தீங்கன்னா காலையிலே 1 மணிக்கு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 458. 458 வந்து ஏபிபிசி ஏசியில் வந்து 45 பாஸு. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 48. ஓகேங்களா? ஏன் இப்போ வீடியோ போடுறேன்னா, இது ஆல் ஷோ போட்டிருக்கலாம். ஏன்னா 2 நம்பரு ஏபி ஆடிட்டான். அதனால் வந்து ஆல் போர்டில் இருக்கிற 48 எடுத்துட்டான். ப்ளஸ் அது இல்லாமல் இது ஏபிபிசி ஏசி அதுவும் வந்து ஆடிட்டான். அதனால் வந்து மறுபடியும் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து 8 மணி ஆட்டத்துக்கு எப்படி ஆடி இருக்கிறான்றது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தயவுசெய்து இதை படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அலாரம் மாதிரி அடிக்கும். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம எல்லாமே வீடியோஸ் அடிக்கடி போட முடியும். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சிருக்கிறான்றது நான் வந்து மார்க்கிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 450 பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கிறேன். 450 ஏன் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஏன்னா தொடர்ந்து ஜூன் மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்குறானோ அந்த நம்பர் அப்படியே வந்து கீழே ஒரு நம்பரை வந்து இறக்குறான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துன்னுக்கிற நம்பர் வந்து 5. அந்த 5 கீழே இறக்கிட்டான். மேக்ஸிமம் பி சி தான் அடிக்கிறான். அதனால் வந்து சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வச்சு ஆடுங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிற நம்பருக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் கன்ஃபார்மாக ஒரு நம்பர் வந்து ஜூன் மாதம், அதாவது போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து அடிச்சுன்னுக்கிறான். நான் எந்தெந்த இடத்துல அடிச்சிருக்கிறான்றது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக போட்டுடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இதில் வந்து நிறைய டைம் எடுக்க கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த நம்பர் எப்படி அடிச்சுன்னுக்கிறான்றது மேக்ஸிமம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பி அண்டு சி தான் எடுத்துருக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா சாயந்தரமே ஒரு நம்பர் எடுத்தேன் 0. அந்த 0 வந்து வரும்னு கன்ஃபார்மாக தெரியும். பட் என்னால் போடுறதுக்கு டைம் இல்லை வரும். அதனால் வந்து நான் போட முடியல. அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து இப்போ இந்த மாதம் வரைக்கும் எல்லா மாதமும் மேலே இருக்கிற நம்பர் இந்த நாள், அதாவது நேற்றுக்கு நாள்லேருந்து இன்றைக்கி நாள் வரைக்கும் அந்த நம்பர் எடுத்து அடிச்சிருக்கிறான். மேலே இருக்கிற நம்பர் அதாவது 450. இந்த 450 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 45 54 திருப்பிட்டான். அதனால் வந்து 450. இந்த 450 பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 54 0 வச்சு அடிச்சிட்டான். அதனால் வருமானது கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்து விளையாடுங்க. ஏன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் எல்லாமே அடிச்சிட்டான். அதனால் வந்து ஆல் போர்டு போடுறவங்களுக்கு 450. இதில் பார்த்தீங்கன்னா 450 பி இல்லைன்னா சி. இங்கே பார்த்தீங்கன்னா
5 பி போர்டில் இருக்கிறது எடுத்து சி போர்டில் வச்சுன்னுக்கிறான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் சி போர்டில் தான் வந்து எல்லாமே வச்சுருக்கிறான். ஒரு சில டைமில் தான் மிஸ் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். பி போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். பி போர்டில் 5 ஓகேங்களா, பி போர்டில் 3 அதை எடுத்து ஏ போர்டில் வச்சுன்னுக்கிறாங்க. ஏ போர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி அப்படியே வச்சுருக்கிறான். அடுத்தது சி போர்டில் எடுத்து சி போர்டிலே வச்சுன்னுக்கிறான். பி போர்டில் எடுத்து பி போர்டிலே வச்சுன்னுக்கிறான். அடுத்தது சி போர்டில் வச்சுன்னுக்கிறான். சி போர்டில் எடுத்து பி போர்டில் வச்சுன்னுக்கிறான். பி போர்டில் எடுத்து ஏ போர்டில் வச்சுன்னுக்கிறான். அடுத்தது சி போர்டில் இருக்கிறது பி போர்டில் அடிச்சுன்னுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பிசி எதுலையாவது ஒரு நம்பர் கன்ஃபார்மாக 5 இல்லைன்னா 0, கொஞ்சம் 5 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் காலையிலே வந்து 4-5க்கு 5-4 அடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 5ஐ வந்து பி போர்டில் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 5 இல்லைன்னா 0 பி போர்டில் இல்லைன்னா சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்து போடுறது சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும் யூடியூப்பில். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு வந்து சேனல்லையும் உங்களுக்கு வந்து இது வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.